வணக்கங்கிறது தஞ்சாவூர் இன்னைக்கு செம்ம சூப்பரான ஒரு வித்தியாசமான ஒரு லஞ்சு தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, பிரியாணி, சிக்கன் பிரியாணி கேள்விப்பட்டீங்க, மட்டன் பிரியாணி கேள்விப்பட்டீங்க, ப்ரான் பிரியாணி கேள்விப்பட்டீங்க, போர்க் பிரியாணி கேள்விப்பட்டீங்க, பீஃப் பிரியாணி கேள்விப்பட்டீங்க, முட்டை பிரியாணி கேள்விப்பட்டீங்க, காளான் பிரியாணி, ரஸ்க் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கி அந்த ரஸ்க் பிரியாணி தான் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். செம்ம சூப்பராக இருக்கும். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், ரொம்ப கொதெல்லாம் கிடையாது. பாசுமதி ரைஸு, பசுமாட்டு நெய், பட்டை, சோம்பு, சீரகம், பிரியாணி இலை, பிரியாணி பேஸ்ட்டு, ரஸ்க்கு 1 கப்பு. இந்த பிரியாணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் ஒரு நாள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைகள்லாம் இந்த பிரியாணி செஞ்சுன்னா ஆஹா ஓஹோம்பாங்க. ஆஹான்னா என்ன அர்த்தம்? ஆகான்னா ஆகா ஆகா. இந்த பிரியாணிக்கு ரஸ்க்கை நீங்கள் தனியாக வறுக்க தேவையில்லை. நீங்கள் வரிக்கி சின்ன சைஸில் இருக்க வரிக்கி வாங்கிட்டு வந்தாலே போதும். அதே நல்ல க்ரன்ச்சியாக தான் இருக்கும். நம்ம பசுமாட்டு நெய் ஊற்றியாச்சு. அதை அப்படியே நல்லா உருகி, எப்படி மனம் உருகி வந்திருக்கு. அதோட நம்ம பாதாம், முழு பாதாம், லைட்டாக திராட்சை ஃபஸ்ட்டு போட்டு அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா கிண்டணும். இந்த கிண்டுற நேரத்தில் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. அந்த பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், இது சிம்பிளாக ஒன்று எடுத்து வச்சிருந்தோம். பிரியாணி பூ முக்கியங்க. இந்த பிரியாணி லைட்டாக ஸ்வீட்டி அண்ட் சால்ட்டியாக தான் இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குது ரஸ்க்கு பிரியாணி. இந்த ரஸ்க்கு பிரியாணி எவ்வளோ ரிஸ்க் எடுத்து என் சப்ஸ்கிரைபருக்காக நான் பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு தான் தெரியும். அப்படியே அந்த திராட்சை பாருங்கள், அப்படியே புஷ்ஷுன்னு வந்துருச்சு. எப்படி இருந்தனா எப்படி ஆகிட்டேங்கிற மாதிரி நல்லா இது வந்தோன்னா பிரியாணி பேஸ்ட்டு என் பொண்டாட்டி வீட்டிலே செஞ்சால் இதோட ஃபுல் வீடியோ கூடிய சீக்கிரத்திலே வரும். வீட்டில் இருக்க வெங்காயம், தக்காளி இதை வச்சு தான் நம்ம கடையில் ஏன் வாங்கணும், நம்ம வீட்டிலே பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சூப்பராக பிரியாணி பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கா. அதோட ஃபுல் வீடியோ கம்மிங் ஜூன். உங்களுக்கு வேறு எதுவும் புதுவிதமான ரெசிபி வேணா சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி என்னோடய சப்ஸ்கிரைபருக்காக காமிக்கிறேன். அப்படியே பார்த்தீங்களா எப்படி கருப்பு கவுனி கஞ்சி மாதிரி கலர் இருக்கா? ஆமாங்க, இந்த மசாலாவில் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கா. அதனால தான் இது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்குது. நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் தண்ணி, இதுக்கு கழனி தண்ணி ஊற்றக்கூடாது, பியூர் வாட்டர் தான் ஊற்றணும். பியூர் வாட்டரை ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. செம்ம சூப்பராக இருக்கும் பிரியாணி. சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். நம்ம எடுத்துருக்கிறது 1 டம்ளர் பாசுமதி ரைஸு, பழைய பாசுமதி ரைஸு. ஆமாங்க, எந்த ஒரு பிரியாணினாலும் பழைய அரிசியாக இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த பிரியாணி மசாலாவோடு நம்ம போட்டிருக்க உப்பு எல்லாம் சேர்ந்து அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பிச்சோன்னா இந்த பாசுமதி ரைஸை கரெக்டாக நீங்கள் ஒரு 15 மினிட்ஸு இல்லைங்க 10 மினிட்ஸு ஊற வச்சிங்கன்னா போதும். அப்படியே ரொம்ப நேரம் கிண்டிடக்கூடாது. அப்படியே இப்பாலக்கா ஒரு கிண்டு, அப்பாலக்கா ஒரு கிண்டிட்டு அப்படியே விட்டுறணும். ஏன்னா ரொம்ப கிண்டா பாசுமதி ரைஸ் எந்த ரைஸாக இருந்தாலும் உடஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சுருந்த ரஸ்க்கை அப்படியே மேலே போட்டு அப்படியே நம்ம குக்கரோட மூடியை போட்டு அப்படியே மூடி விட்டுற வேண்டியது தான். அப்படியே ஒரு 2 to 3 விசில் வச்சா போதுங்க. அதுக்கு மேலே வைக்க தேவையில்லை. பாசுமதி ரைஸ் தான் 3/4 வேக்காடுக்கு மேலே லைட்டாக வெந்துருந்துச்சுன்னா போதும். செம்ம சூப்பரான ரஸ்க்கு பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அப்படியே விசில் 2 விசில் 3 விசில் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே அந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு பயத்தோடையே ஓப்பன் பண்ணாங்க. அங்கே பாருங்கள், ரஸ்க்கு எவ்வளோ சூப்பராக அந்த பிரியாணி, அந்த ரைஸ் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். அதுக்கு மேலே நெய் ஊற்றிடக்கூடாதுங்க. நெய் ஆல்ரெடி ஊற்றியாச்சு, போட்டிருக்கிறது உள்ளே போட்டிருக்கு ரஸ்க்கு. அதனால் ரொம்ப நெய் ஊற்றினா நெஞ்சு கறிக்க ஆரம்பிச்சிடும். மல்லித்தலையை அப்படியே தூவிட்டு அப்படியே இங்கே பாருங்கள், அந்த ரைஸு எவ்வளோ பொலன்னு இருக்குன்னு பாருங்கள். ஐயோ, பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. எடுத்து கையை விட்டு அப்பயே சாப்பிடும் போல தோணுச்சு. ரஸ்க்கு லைட்டான பொருளான அப்படியே மேலேயே இருந்துச்சு. செம்ம சூப்பரான லன்ச்சு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதை அப்படியே பிளேட்டில் வச்சு ரஸ்க்கை டெக்கரேட் பண்ணி சைடில் தொட்டுக்க நார்த்தங்காய் ஊறுகாய் தான். இந்த இதுக்கு நீங்கள் ஆனியன் ரைத்தாவோ தால்ச்சாவோ இது பண்ணக்கூடாது. செம்ம சூப்பரான ரஸ்க்கு பிரியாணி ரெடி. என்னோடய சப்ஸ்கிரைபருக்காக நாங்கள் செஞ்ச ரஸ்க்கு பிரியாணி செம்ம சூப்பராக ரெடி ஆச்சு. இந்த க்ரன்ச்சியான ரஸ்கோடு அந்த பிரியாணியை சேர்த்து சாப்பிடும்போது ஒரு சுகம் வரும் போது சொல்ல வார்த்தையில். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், எல்லாரும் மறக்காமல் பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை
சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.